பப்ளிக் பள்ளி. அறம் டே 6.0 அமேசிங் லேர்னர்ஸ். இன்கிரெடிபிள் இந்தியா. சீசன்ஸ் அண்ட் கலர்ஸ். வாழ்க்கை அழகானது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். Ready. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே சூரிய நமஸ்காரம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Formation. 1 गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीशाय धीमहि 2 गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. Formation 3 4 relax. Formation 5 गानचतुराय गानप्राणाय गानात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे पूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थाय Pyramid 1 विक्रमाय गुह्यप्रवराय गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुदैवसताराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय. Pyramid 2 गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुष्टाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि. இதுவரைக்கும் நாங்கள் எல்லோரும் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பிக்க சேர்ந்து செஞ்ச யோகாவை எல்லோரும் மகிழ்வோடு பார்த்தீங்க. இப்போ நாங்கள் 4 பேரும் எதுக்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுங்களா? நாங்கள் இப்போ செல்ஃப் ஹீலிங் பற்றி பேச போகிறோம். எங்கள் அறம் பள்ளியில் செல்ஃப் ஹீலிங் என்ற முறையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு உடல் உபாதைக்கான தீர்வை நம்ம யோகா கிளாஸ்ல பார்த்துட்டு வரோம்.
அதன் அடிப்படையில் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் குழந்தைகளாகிய எங்களுக்கும் ஏன் நம்ம அனைவருக்கும் அடிக்கடி வரக்கூடிய தலைவலியை பற்றித்தான் நாங்க இப்போ விரிவாக பேச போகிறோம். இந்த தலைவலி எந்தெந்த காரணத்தினால வருதுன்னு பார்க்கலாங்களா? தூக்கமின்மை, நீர் பற்றாக்குறை, சரியான நேரத்தில் சரிவிகித உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல், கண்களின் வழியாக அதிகப்படியான ஆற்றல் வெளியேறுதல், இந்தந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு தலைவலி அடிக்கடி ஏற்படுது. ஏன் தனியத்தா, இந்த தலைவலியை மாத்திரை போடாமல் ஏதாவது முத்திரையின் மூலம் சரி செய்ய முடியுமா? ஓ முடியுமே, அதை நான் சொல்கிறேன். சின்முத்திரை மற்றும் பிபி முத்திரை. அதை எப்படி செய்யறது? இதுவும் நான் செஞ்சு காட்டுறேன். இதுதான் சின்முத்திரை, இதுதான் பிபி முத்திரை. இதைய நம்ம தலைவலி வரும்போது 10 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சோன்னா தலைவலி பறந்து போயிடும். இந்த தலைவலியை யோகாசனத்தின் மூலமாகவும் சரி செய்யலாம். அதை நான் செஞ்சு காட்டுறேன். 1 2 3 4. இதுதான் சிசுவாசனம். எப்பெல்லாம் நமக்கு தலைவலி வருதோ அப்போதெல்லாம் இந்த சிசுவாசனத்தை செஞ்சோன்னா தலைவலி சரியாயிரும். இந்த தலைவலி எந்தெந்த காரணத்தினால வருதுன்னு நான் சொல்லிட்டேன். அதை எப்படி முத்திரையின் மூலம் சரி செய்யறதுன்னு தன்யத்தை செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதே போல் அதை எப்படி ஆசனத்தின் மூலம் சரி செய்யறதுன்னு நேஹா செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஏன் தன்யத்தா, இதுக்கு அதாவது கஷாயம் இருக்கா? ஓ இருக்கே, அதை நான் சொல்கிறேன். சுக்கு ஒரு பங்கு, திப்பிலி ஒரு பங்கு, அதிமதுரம் 2 பங்கு, சீரகம் 4 பங்கு. இந்த சுக்கையும் திப்பிலியும் லேசா வானல்ல வறுத்துக்கணும். இது கூட அதிமதுரத்தையும் சீரகத்தையும் சேர்த்து பொடி செய்து இது கூட தேவைப்பட்டா கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். எப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்ப காலை 1/2 ஸ்பூன் மாலை 1/2 ஸ்பூன் என்ற அளவில் 1/2 டம்ளர் தண்ணீர்ல கலந்து குடிக்கணும். இப்படி நம்ம செஞ்சோன்னா தலைவலி பறந்து போயிடும். ஆக எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி ஒரு விழிப்புணர்வு எப்பவுமே எங்களுக்கு இருக்கும். நன்றி.